வெல்கம் டு ஏகே சேனல். இன்றைக்கி ஏகே சேனலில் பாட்டிலில் வச்சு ஒரு கிராஃப்ட் ஐட்டம், 2 கிராஃப்ட் ஐட்டம் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஐட்டம் தான் பார்க்குறோம். ஒன்று வந்து இந்த பாட்டில்ஸ் வச்சு பண்ண போகிறோம், அடுத்தது இந்த பாட்டில் வச்சும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தேவைன்றதை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து பிளைன் பாட்டில் தான். நான் வந்து இப்போ கலர் பண்ணியிருக்கேன். என்ன கலர் பண்ணியிருக்கேன் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 6 கலர் இருக்கும். மெயினாக ஒயிட்டும் பிளாக் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான கலர்ஸ். அடுத்தது ஒரு பவுலோ, ஒரு பிளேட்டோ, அப்புறம் ஒரு ப்ரஷ். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாட்டில் கலர் இருந்தது. இது நான் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்டால் 2 கோட்டிங் அடிச்சிருக்கேன். அதாவது ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்து 1/2 அன் ஹவர் நல்லா காயணும். அதுக்கப்புறம் அடுத்தது செகண்ட் கோட்டிங் கொடுங்க. காயறதுக்கு முன்னால் கொடுத்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். நல்லா காய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஒயிட் அக்ரிலிக்கை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த கவரால் அந்த ஒயிட் அக்ரிலிக்கை டச் பண்ணி அதை டிப் பண்ணி அது இம்ப்ரெஷன் இந்த பாட்டிலில் போட போகிறோம். அதுக்கு முன்னால் அப்படியே டேரெக்டாக போடாமல் ஒரு பேப்பரோ ஒரு பிளேட்டோ வச்சுக்கோங்க. அதில் திருப்பி ஒருக்கா அதை தட்டிட்டு இதில் வச்சிங்கன்னா லைட்டாக, ரொம்ப டார்க்காக வராது, லைட்டாக இம்ப்ரெஷன்ஸ் அதில் விழும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை தட்டிட்டு தான் வைக்கணும். அப்படியே டேரெக்டாக வச்சிங்கன்னா ரொம்ப டார்க்காக வரும். அப்போ வந்து அந்த ரொம்ப அழகான இது வந்து கிடைக்காம போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, ஒருக்கா எடுத்துகிட்டு பேப்பரில் ஒருக்கா இது பண்ணி லைட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே அடிபாகத்துலேருந்து பண்ணணும். ரொட்டேட் பண்ணி பண்ணணும் அடிபாகத்தில். நான் வந்து உங்களுக்கு வீடியோக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மேலே எல்லாம் கொஞ்சம் அப்பர் லேயர்லாம் போயிட்டேன். நீங்கள் அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில், அதாவது இப்போ 5 டேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு அவங்களே பெயிண்ட் பண்ண சொல்லி அவங்களே இந்த மாதிரி பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான இந்த பாட்டிலில் நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸில் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது இதே மாதிரி பாட்டிலில் ஒரு இந்த ஷேப் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளானது தான். ரைஸ் வந்து உங்கள் பாட்டிலோட சைஸை பொறுத்து 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோன்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த அக்ரிலிக் பெயிண்டில் ஒவ்வொரு ரைஸையும் ஒரு ட்ராப் போட்டுட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி பேப்பரில் அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன பிறகு ஒவ்வொரு கலராக அப்படியே அழகாக சேர்க்கலாம். இதில் வந்து பட்டாணி, நான் இன்னொரு பாட்டில் பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டை மிளகாவை மிக்சியில் ஒரே ஒருக்கா கிரைண்ட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். மேலே வந்து அந்த மூடி ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி எல்லோ கலர் சாலட்டை போட்டோம்னா ரொம்ப அழகாயிரும். இந்த லீவில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் சொல்லிக் கொடுங்க. பாய் ஃப்ரம் நிஷா, ஏகே சேனல். பாய்.